நாகப்பட்டினத்துலேருந்து லலிதா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். என்னுடன் பிறந்தவர்கள் 2 பேர், அக்கா, தம்பி. அவர்களுக்கும் திருமணமாகிவிட்டது. அக்காவிற்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தம்பிக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. எங்கள் அம்மா அவர்கள் பேரில் உள்ள இடத்தை எங்களுக்காக எழுதி கொடுத்தார்கள். இப்பொழுது எங்க அம்மாவும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவர் கொடுத்த இடத்தில் நாங்கள் வீடு கட்டி குடியேறலாமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி கூற வேண்டும் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன விதமான பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் சகோதரருக்கு மருத்துவத்தால் பலன் தெரியும் அப்படின்னு வந்திருக்கு. மருத்துவத்தால் பலன் தெரியும், வேறு சாபங்களோ தோஷங்களோ இல்லை அப்படின்னு தெளிவாக வந்திருக்கு. அதனால் குறைவான மருத்துவமே அவருக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் மருத்துவத்துக்கு கூட அதிகம் செலவு பண்ண வேண்டாம். அதனால் மருந்து விஷயத்தில் கொஞ்சம் அவர் எடுத்துக்க முடியாது இருக்குமே தவிர பெரிய செலவுகள் செய்ய வேண்டாம். அதேமாரி தோஷம் இல்லைன்றதுனால பெரிய பரிகாரங்களும் அவசியம் இல்லை. பொதுவாக உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதரை பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ ஒரு 11 ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அவருக்கு வேறு எதுவும் வேண்டாம். பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம், லகு புத்திரி யோக ஜாதகம், ஒரு பெண் குழந்தை கட்டாயம் உண்டுன்னு வந்திருக்கு. அதேமாதிரி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம். அதனால் அந்த பெண் குழந்தை பிறக்கன்றதுனால நீங்கள் அதுக்கு தனிப்பட்ட பரிகாரங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூமியில் ஒன்றும் தோஷங்கள் இல்லை. ஒரு குறைந்தபட்சம் 1 வருடம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குடியேறி அங்கே வீடு கட்டி குடியேறலாம். அதனால் எந்த விதமான இடைஞ்சல்களும் வராது, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன தடைகளையோ சகுன தடைகளையோ பெருசாக நினைக்காதீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் தனி பரிகாரம் அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பேசாதீங்க. இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்கள் பேச போகிறதா இருந்தாலும், உதாரணம் இப்போ நீங்கள் பேர் மாற்ற போகிறீங்க, இல்லை டேக்ஸ் கட்ட போகிறீங்க, முதல்ல வீடு கட்டி டேக்ஸ் கட்ட போகிறீங்க, இல்லை அக்ரிமெண்ட் வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடுறீங்க, அந்த மாதிரியா இருந்தால் அந்த செவ்வாய்க்கிழமைன்றது உங்களுக்கு ஒத்து வராது, தள்ளி விடுங்க, தவிர்த்துருங்க. மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு அவசியம் இல்லை. நிதானமாக இருந்து செய்தீங்கன்னா ஜெயிச்சு வரலாம். பெரிய தோஷங்கள்லாம் அந்த பூமியில் இல்லை, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லலிதா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக கடலூர்லேருந்து மகேஸ்வரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய பிறந்த தேதி 2/10/1990, பிறந்த நேரம் இரவு 2:30. என் கணவரின் பெயர் கண்ணன். அவர் பிறந்த தேதி 5/4/1988. அவர் பிறந்த நேரம் காலை 7:56. எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் நானும் என் கணவரும் ஒரே வீட்டில் ஒரே அறையில் வசித்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே காலை 9:44 வரை இருக்கும் சந்திரன் பிறகு 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு வருகிறது. மிதுனத்திலே மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த சந்திரன் தனுசு ராசிக்கு நன்மையை செய்யும். ஏனென்றால் 8க்குடையவன் 8க்கு 12ஆம் இடம் சென்றதால் யோகம். தன் வீட்டிற்கு பின் வீட்டிற்கு வந்துவிட்டது. ஆகவே அது நன்மை செய்யும் என்று சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் இன்று முதல் தேய்பிறை ஆரம்பம். தேய்பிறை ஆரம்பித்தாலே தனுசுக்கு நல்லது தான் பண்ணும். சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளுக்கு பொதுவாக தேய்பிறை சந்திரன் தான் ஓரளவு நன்மையை செய்யும். இன்றைய நாள் உங்களது தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். ராசியிலேயே புதன் அமர்ந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு கல்வி ஆர்வத்தை அதிகரிக்கும், கல்வி அறிவை கூட்டி வைக்கும், கல்வியிலே வெற்றி கிடைக்கும். தேர்வு எழுதினால் அதிலே இப்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிக மிக அழகான
கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ராசியிலே சுக்கிரன், 9ஆம் இடத்திலே குரு. சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது, ராசிக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 5 குடைவன், 5ஆம் இடம் ஆகியவற்றிற்கு குரு பார்வை கிடைப்பதால் இப்பொழுது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை செல்வம் ஏற்படும். திருமணமாகி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பதவிஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த 5ஆம் இடத்தை வலுவாக குரு பார்த்து கொண்டு 5 குடைவனையும் பார்க்கிறது. ஆகவே இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக இருக்கின்றன. நீங்கள் எந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அதெல்லாம் இப்பொழுது உங்களை தேடி வரும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 6 சந்திரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. காலை 9:44க்கு 5ஆம் இடம் சென்று விடுகிறது. 6 தன் வீட்டிற்கு பின் வீட்டிலே இருப்பதால், கடகத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே இருப்பதால் இது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேருவார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக கோச்சிக்கிட்டு தனியாக இருந்தவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. விட்டவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் பழம் விடுவாங்க. பேச்சுவார்த்தையே இல்லாமல் தனியாக இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கணவன் மனைவி மட்டுமல்ல, குடும்பத்திலிருந்து யாராவது பிரிந்து சென்றிருந்தாலோ அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள் உங்களோடு பேசாமல் இருந்திருந்தாலோ, உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களெல்லாம் இப்பொழுது உங்களை சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் வந்து உங்களோடு ஒன்றாக மகிழ்ச்சியாக பேசி வெகு சிறப்பாக நீங்கள் மன மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி, பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல், ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு பார்வையிலே சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 5 சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருப்பது காலை 9:44 வரையிலே தான். அதன் பிறகு 4ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று விடுகிறது. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் ஏறினால் யோகம், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறினாலும் யோகம். இன்றைய தினம் கேந்திரஸ்தானமான 4ஆம் இடத்திலே புதன் வீட்டிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு புதனால் பார்க்கப்படுகிறது. 3 கேந்திரங்களிலே உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் குரு, தனுசில் புதன். இந்த 3 கார்னர்ஸ்லையும் உங்கள் ராசிக்கு நன்மை செய்ய கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடையூறுகளெல்லாம் விலகி பணப்புழக்கம் சரளமாகும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.